அடையாறு சீரமைப்பு நிதி ஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் எழுந்திருக்கிறது விவாதம். ஒரே திட்டத்திற்கு 3 முறை நிதியா என்று கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு விளக்கமும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வாசனி வணக்கம். இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில அதை தொடர்ந்து ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலானது. அதே விவகாரம் இன்றைய தினம் சட்டப்பேரவையிலும் எதிரொலித்திருக்கிறது. அதாவது அடையாறு நதியை சீரமைப்பதற்காக 1500 கோடி நிதி ஒதுக்கீடு என ஏற்கனவே கண்ட 2023, 2024, 2025 என 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. ஒரே திட்டத்திற்கு எதற்காக 3 முறை நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? இது ஒரே 1500 கோடியா அல்லது ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் தனித்தனியாக 1500 கோடி என 4500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்களா என முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். அதற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருந்து விளக்கம் கொடுத்தார். அதாவது அடையாறு ஆற்றங்கரையை சீரமைப்பதற்காக நாங்கள் 2023 3 ஆண்டுகளாக முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். இந்த திட்டத்திற்கு ஒரே 1500 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அடையாறு ஆற்றங்கரையை சுற்றி சுமார் 10,000 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த 10,000 குடும்பங்களையும் பாதுகாப்போடு அவர்கள் வாழ்வாதாரத்தோடு வேறு இடத்திற்கு குடியமர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதிலே காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காலதாமதத்தின் காரணமாகத்தான் 3 ஆண்டுகளாக இதே அறிவிப்பு தொடர்ச்சியாக பட்ஜெட்டிலே இடம்பெறுகிறது. எனவே ஒரே திட்டம்தான், ஒரே தொகைதான். அந்த காலதாமதத்திற்கு காரணம் பொதுமக்களை அந்த பகுதியிலிருந்து குடியமர்த்துவதுதான் காரணம் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களாக இது தொடர்பான வீடியோ 3 முறை பட்ஜெட்டில் முன்னாள் அமைச்சர் PTR, அதே போல கடந்த 2 ஆண்டுகளாக அமைச்சர் தங்கம் தென்னரசு வாசிக்கக்கூடிய வீடியோவை ஒருங்கிணைத்து அந்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வலம் வந்தது. அதற்கு சட்டப்பேரவையிலேயே விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடையாறு சீரமைப்பு நிதி ஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் எழுந்தது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.